எல்லா வளமும் நலமும் பெற்று நண்பர் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியோர்களும் வாழ்ந்துட எனப்பன் ஈசனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை தொடங்குறேன். ஓம் நம சிவாய. இந்த வீடியோவில் சிறப்பு பலனா ஆடி மாத பலனை பற்றி பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அப்படிங்கிறது சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு காத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்ன, எந்த தெய்வத்தை வழிபடணும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பாக தொடர்பு உண்டு. அதனால தான் நீங்களும் பயன்பெறணும். இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம், கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த குட் பேபி இந்த நம்பரை பார்த்துக்குங்க, 9043688626. இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில் நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடாக தயாரிக்கிறாங்க. வெயிட் லாஸ் பவுடரு, ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, சுத்தமான பசுமாட்டு நெய், செக்குலாட்டின எண்ணெய் வகைகள், அதுபோல் சுகர் கண்ட்ரோல் பவுடர், முருங்கைக்கீரை பவுடரு, வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு, இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸை வச்சு நிறைய தயாரிச்சிட்டு இருக்காங்க. 100 ப்ராடக்ட் மேலே தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி பேர் ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்ட்னரா. அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி 10,000க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்களும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்து மேலே அக்கறை இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவது வழக்கம். அப்போ இந்த இடப்பெயர்ச்சினால ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரப்போகுது, என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படின்னா, குறிப்பாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கடவுளுக்கு உகந்த மாதம், அம்மன்களுக்கு உகந்த மாதம். ரிஷபம் அப்படின்னா சுக்கிர பகவான் அதிபதியாக வர்றாரு. சுக்கிரனுக்கு அதிதேவதை லட்சுமி குபேரன். அப்போ பெண் தெய்வம் அப்படிங்கிறதுனால இந்த ஆடி மாதம் ரிஷபராசிக்கு மிக முக்கியமான மாதம். ஏன்னா தெய்வ சக்தி அதிகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா ரிஷபம் அப்படின்னாலே சுக்கிர பகவானுக்கு உரிய ராசி. எல்லாத்துக்கும் ஆசைப்படுவீங்க, ஒரு ஆடம்பரமாக இருக்கணும், ஒரு சந்தோஷமாக இருக்கணும், எது நினைச்சாலும் அது கிடைக்கணும், எப்படியாவது ஒரு வீடு கட்டணும், எப்படியாவது ஒரு கார் வாங்கிடணும், எப்படியாவது ஒரு இடம் வாங்கிடணும், ஒரு நாளாவது மெத்தையில் தூங்கிடணும், அப்படிலாம் கனவு காணக்கூடிய ஒரு ராசினா அது ரிஷப ராசி. அது மட்டும் இல்லை, எதையும் துணிச்சலோட நம்மளால முடியும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு ராசி. அதே நேரத்தில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ரிஷப ராசிக்கு தான். ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க. வானமே இடிஞ்சு தலையில் விழுந்தாலும் விழுந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கலங்காமல் நிற்கக்கூடியவர்கள். அதுவும் பெண்களாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை, எதுக்குமே அசர மாட்டீங்க. அந்த ஒரு நிதானம், அந்த ஒரு தைரியம். ஏன்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் வர்றாரு. அப்போ புத்திசாலித்தனமாக குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கு உண்டு. ரொம்ப நிதானமாக செயல்படுவீங்க குடும்பத்தில். உங்கள் குடும்பத்தில் யார் பார்த்தாலும் சரி, உங்கள் செயல்பாட்டை பார்த்தாங்கன்னா பிரமிச்சு போயிடுவாங்க. சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்வீங்க, நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க, ரொம்ப ஷாக் ஆகுவாங்க. அப்படியான முடிவுகளை, இக்கட்டான சூழ்நிலையில் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி. பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு தோள் கொடுப்பீங்க. ஒரு நிமிஷம் ஆண்களே கொஞ்சம் பயந்தாலும், யாராவது கடன் கொடுத்துட்டு கேட்க வராங்க, கடன் கொடுத்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க, அல்லது ஒரு செயலை கொடுத்துட்டு ஒரு வேலையில் தொழிலில் அது நடக்காமல் போயிடுச்சு, அது லேட் ஆகுது அப்படின்னா உடனே இவங்க முன்னாடி நின்று அதை சமாளிப்பாங்க. இல்லைங்க சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவாரு, இல்லை சீக்கிரம் அதை செஞ்சு கொடுத்துருவாரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அப்படியான ரிஷபராசிக்கு இந்த மாதம், ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய மாதம். ஆடி திருவிழா, குலதெய்வ வழிபாடு, நல்ல காரியங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். உணவு தானமாக கொடுக்கறது, இப்படி எல்லா கோவில்லையும் திருவிழா கோலமாக இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு வாரம் கோவிலுக்கு போய் இந்த திருவிழாவில் கலந்துக்குங்க. இந்த ஆடி மாதம் தானம், அன்னதானம் கொடுப்பாங்க. அதில் போய் கலந்துக்கிட்டு 4 பேருக்கு சாப்பாடு போடுறது அல்லது கோவில் பணி செய்யறது, தெய்வ பக்தியோட இந்த காலகட்டத்தில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கோவிலுக்கு போய் செய்கிறீங்க அப்படின்னா இறைவனுடைய, ஈஸ்வரனுடைய அருளையும் அம்மனுடைய அனுக்கிரகத்தையும் உங்களால் பெற முடியும். அப்படி பெற்றுட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷமும், வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வலிமையும் உங்களுக்கு கிடைக்கும். சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் அமாவாசை மிக மிக சிறப்பானது.
இந்த அமாவாசை நாளில் விரதம் இருக்கலாம். முன்னோர்களுக்காக குறிப்பாக அம்மன் கோவிலுக்கு போகலாம், அல்லது சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் கோவிலுக்கு இந்த அமாவாசையில் போயிட்டு வரீங்க அப்படின்னா எந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களால் பின்தங்கி இருக்கீங்களோ, சமாளிக்க முடியாமல் இருக்கீங்களோ, அல்லது இழந்திருக்கீங்களோ ஒரு விஷயத்த, அதிலிருந்து உங்களுக்கு விடை கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும். அதனால் அமாவாசை அன்னைக்கு அம்மன் கோவிலுக்கோ, சிவன் கோவிலுக்கோ, பெருமாள் கோவிலுக்கோ போயிட்டு வாங்க. மிக சிறப்பான ஒரு அருள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். அது மட்டும் இல்லை, முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் எதில் வரப்போகுது இந்த ஆடி மாதத்தில்? எதுலங்க? தொழிலில் தான். இது வரைக்கும் நஷ்டமாக இருந்திருந்தாலும் இந்த மாதத்தில் ஒருபடி முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அந்த முன்னேற்றமும் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இதுக்கு மேலே நம்ம காட்டில் இனிமேல் நாம தான் ராஜா, நம்ம வீட்டில் இனிமேல் நம்ம தான் கிங்கு, நாம் சொல்கிறது தான் நம்ம தொழிலில் வேலையில் எல்லாரும் கேட்கணும். அரசியல்வாதியாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இதெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு அபரிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு மாதம். பிள்ளைகளுடைய உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, தொழில் இது தொடர்பான விஷயத்திலையும் ஒரு அனுகூலம் கிடைக்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதனுடைய பலனை அனுபவிக்காமல் இருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு இது கிடைக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், சலசலப்புகள் எல்லாமே பரிபூரணமாக நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா ரிஷபராசிக்கு பேச்சை பிடிக்காது, பேசவே பிடிக்காது, ரொம்ப அமைதி, செயலில் தான் காட்டுவீங்க. அப்போ செயலில் காட்டும்போது பெரிய பெரிய மனிதர்களே உங்களை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் பெரியவர்களும் உங்களை சந்திக்க வரக்கூடிய ஒரு அமைப்பு. நீண்ட நாளாக கனவு கண்டுகிட்டு இருந்த பெற்றோர்களுக்கு உண்மையாக பல விஷயங்கள் நடக்கும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய அறிமுகத்தால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த காலகட்டத்தில் ஜென்மத்தில் குருவும் செவ்வாயும் இருக்கிறதுனால கோவப்படுறத தவிர்க்கணும். அதுதான் அங்கே முக்கியமாக. கோவப்படுறத தவிர்த்துட்டீங்க அப்படின்னா நடப்பதையெல்லாம் உங்கள் நன்மைக்காகவே நடக்க போகுது. கோவப்படுறது, இந்த எதிர்பாலினத்தவர்கிட்ட சண்டை போடுறது, சந்தேகப்படுறது துணையை, அல்லது நான் எதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஊர் உலகமே உங்களை தலை வணங்கக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த அளவுக்கு அமைதியாக செயல்படுறீங்களோ, எந்த அளவுக்கு அறிவோடு செயல்படுறீங்களோ, எந்த அளவுக்கு சிந்திச்சு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்களை தேடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். கூடா நட்பால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுபோல் மூன்றாவது நபர் எதிர்பாலினத்தவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உங்களை ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா சுக்கிர பகவான் எதையுமே நம்ப வைப்பார், யாரையுமே நம்ப வைப்பார். நம்பி நம்பி மோசம் போயிட்டேன் அப்படின்னு ஒரு காலத்தில் பேசக்கூடிய அமைப்பு கூட உண்டு. அதனால் யாரையும் நம்புறதில்ல, யார் சொல்கிறதையும் கேட்கறதில்ல. தன்னுடைய சுய சிந்தனையால் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்கள், தோழிகள் ஜெயிக்கலாம். பதவி உயர்வில் வந்த தடைகள்லாம் நீங்கும், வேலையில் இருந்த தடைகள் நீங்கும், உத்தியோகத்தில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அடுக்கடுக்க யோகங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதம். பூமி தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா சரியாகும். இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, மண் வாங்கிறது, இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல காலம், சக்ஸஸான ஒரு அமைப்பு. அதாவது வீடு நிலம்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது. பெரிய மனிதர்களுக்கு ஆத்ம ரீதியான நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். என்னதான் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் கடவுள் இருக்கிறான். ஆன்மீகம் அப்படிங்கிறது உண்மை. ஆன்மீகத்தால் தான் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அந்த ஒரு பிரச்சனைங்கிறது காரணம் இல்லாமல் அமையாது. ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேலே இருக்குது, அதுதான் நம்மளை செயல்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உணரக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த காரிய தடைகள் இருந்தாலும் உங்களது ஆன்மீக பலத்தால், ஆன்மீக நம்பிக்கையால் அந்த தடைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்தது திருமண யோகம். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் கிடைக்கும், நல்ல பொண்ணு கிடைப்பாங்க. லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு உகந்த காலகட்டம். ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, ஆனால் சூழ்நிலை உங்களை பண்ண வைக்கும். பொறுக்க முடியாது, இதுக்கு மேலே காத்திருக்க முடியாது, அப்படி திடீர் திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. புதிய வரவுகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். திருமண யோகம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த முன்னேற்றம்லாம் சிறப்பாக ஏற்படும். பெருமைப்படுத்துவாங்க உங்களை. அதுபோல் பிள்ளைகளுடைய படிப்புக்கு பணம் தேடி அலைஞ்சிருப்பீங்க, வெளிநாட்டு படிப்புக்கு அனுப்பணுங்கிறதுக்காக தவிச்சிருப்பீங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய அமைப்பு. சோம்பல் தனத்தை தவிர்த்துட்டு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். இது வரைக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பகைச்சிருப்பீங்க, சண்டை சச்சரவுகள்லாம் வந்திருக்கும்.
இதுக்கு மேலே நாம் உண்டு, நம் வேலை உண்டு, நாம் ஜெயிச்சு அவங்களுக்கு புரிய வைப்போம். கொஞ்சம் அவமானத்தால் தான் இந்த பிரச்சனைலாம் வந்திருக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட. அப்போ ஜெயிச்சு காட்ட வேண்டிய ஒரு அமைப்பு. அப்புறம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரத்த அழுத்தம், ரத்த கொதிப்பு, சர்க்கரை இது தொடர்பான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. எதையுமே அலட்சியப்படுத்தாதீங்க. எந்த நோய் வெளிப்பட்டாலும் சரி, நாள்பட்ட நோய் இருந்தாலும் அந்த நோயை கவனத்தோட பார்த்துக்கிறது நல்லது. கணவனாக இருந்தால் மனைவியினுடைய உடல்நலத்திலையும், மனைவியாக இருந்தால் கணவனுடைய உடல்நலத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. சர்க்கரை ரத்த அழுத்த பிரச்சனைகளுக்கு மருந்துகள் சாப்பிடாம இருந்துடாதீங்க. மருத்துவருடைய ஆலோசனை பெற்று அந்தந்த நேரத்தில் அந்தந்த மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உடல் வலிமை பெறும், முன்னேற்றம் கிடைக்கும், அந்த நோய்க்குரிய தீர்வு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும், வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வணங்குறீங்க அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். குறிப்பாக இந்த குருமார்கள், மகான்கள் இவர்களுடைய வழிபாடு உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் அம்மனை வழிபடக்கூடிய காலகட்டம், அம்மனுக்கு உகந்த மாதம் இது. அப்போ உங்கள் ராசிக்கு எந்த அம்மனை வணங்கலாம், அந்த அம்மன் எங்கே இருக்கும், எப்படி வணங்குறது, இதை பற்றியெல்லாம் அடுத்த வீடியோவில் தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோவையும் தொடர்ந்து பாருங்கள். வாழ்க்கையில் எப்போதுமே கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இன்பங்கள் இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது தான். ஆனாலும் எதற்கும் தயாராக இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சமாளிக்கலாம். எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும், விபத்து நடந்தாலும், நோய் வந்தாலும், அவமானப்பட்டாலும், தோல்வி அடைஞ்சாலும் இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான், மனுஷன்னா இதெல்லாம் சகஜம் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தோல்வி கூட துவண்டு போயிடும். வெற்றி உங்ககிட்ட தான் வரணும் அப்படின்னு அடம்பிடிக்கக்கூடிய நிலை வரும். அந்த நிலையை உருவாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.